இங்கே மும்பையில் 7 மாடி கோவில் ஒன்று இருக்குது. அப்படின்னா 7 மாடியிலையும் அந்தந்த சாமிங்களோட அவதாரம் இருக்கும். இது வந்து சிவலிங்கம். சிவலிங்கத்தில் எத்தனை விதமான சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஷார்ட்டாக, முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக எடுத்த வீடியோ. இது வந்து குரு, இன்னொன்று முனிவர், அந்த மாதிரிலாம் பாபா, சாய்பாபா அவங்களோட அவதாரம். அப்படியே இந்த 7 மாடியுமே அந்த மாதிரி தான் இருக்கும். போகும்போது லிஃப்ட்டில் 7 மாடியில் லிஃப்ட்டில் போயிடணும். 10 ரூபா கொடுத்து நம்ம லிஃப்ட்டில் போகணும். அப்புறம் வரும்போது அப்படியே நடந்து வரணும். 7 மாடியும் 7 சாமி, 7 விதமான சாமிங்களை பார்த்துட்டு நம்ம பொறுமையாக நடந்து வரலாம். வீடியோக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்கா. இவரை வந்து விட்டல் சாமின்னு சொல்லுவாங்க. இங்கே அவங்க முழுசாக என்னன்னு தெரியல எனக்கு. இது அம்மனோட அவதாரம் பாருங்கள். லக்ஷ்மி மாதா, நம்ம காளி எல்லாமே இருக்கும் அம்மனோட அவதாரங்கள். இப்போ 7 மாடிகளுமே இந்த மாதிரி அந்தந்த சாமிகள் இருக்கும். நல்லாயிருக்கும். தெளிவாக தெரியாது, ஏன்னா கொஞ்சம் நான் வேக வேகமாக எடுத்ததுனால. இப்போ காளி அவதாரம் பாருங்கள். லக்ஷ்மி, இங்கே பாருங்கள் பார்வதி. இதுக்கு அடுத்தது விநாயகர், 10 தலை விநாயகர் பாருங்கள். இங்கே சித்தி விநாயகர்னு ஒன்று ரொம்ப பேர் வாழ்ந்தது இருக்குது. அவங்களோட அவதாரம் எல்லாமே இதில் இருக்குது. நம்ம பிள்ளையாரும் இருக்கார். இதுக்கு அடுத்தது பெருமாள் தான் வருவார்னு நினைக்கிறேன். பெருமாள் சாமி பாருங்கள். இதுதான் கடைசி கீழே. எப்படி இருக்கார், சூப்பராக இருக்கார் இல்லை? நல்லாயிருக்கும். பெருமாளோட அவதாரம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் இதை விட முடியுது. கடைசியில் கிரவுண்டில் கீழே இதை யார் கட்டினாங்கோ அவங்க மற்றதெல்லாம் அங்கே இருக்கும். அதை நான் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன், அந்த அளவுக்கு சரியாக வராததுனால அதை நான் இதில் அப்லோட் பண்ணலை.